சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய அருமையான ஒரு குடும்ப சிறுகதை ஆகி வந்த படம். ஒவ்வொரு வருஷமும் நாம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் இல்லையா? ஸோ அந்த கிருஷ்ண ஜெயந்தியை அடிப்படையாக வச்சு இந்த கதை எழுதியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானது தான். ஆனால் யதார்த்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சில குடும்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அது மாதிரியான ஒரு ஒரு நிஜமான ஒரு நிகழ்ச்சியை சொன்ன மாதிரி தான் இந்த கதை இருக்கு. கேட்கலாமா? கிருஷ்ண ஜெயந்திக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கும். சுகன்யா வீட்டில் உள்ள புதிய கிருஷ்ணன் படம் ஒன்றை தேடி எடுத்து வைத்திருந்தாள். அந்த வருடம்தான் அவளுக்கு கல்யாணம் ஆயிற்று. வீட்டில் பெரியவர்கள் என்று யாரும் இல்லை. வீட்டின் எஜமானி என்ற பொறுப்புடன் பண்டிகைகள் ஒவ்வொன்றையும் விமர்சையாய் செய்வதில் அவளுக்கு அபார ஆசை. கிருஷ்ணன் படம் புராதனமானதுதான். பிரசித்தி பெற்ற ஒரு ஓவியன் வரைந்த படம். ஆனால் முகத்தில் தெய்வீக கலை அழகு எதுவுமே இல்லை. வெள்ளைக்கார குழந்தைக்கு நகை போட்ட மாதிரி என்று சொல்லிவிடலாம். அந்த படம் கிடைத்ததில் அவளுக்கு ஒரு திருப்திதான். என்றோ இறந்து போன தன் மாமியார் வைத்து பூஜித்த படம் என்ற பக்தியுடன் அதை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் என்ற ஆசை உண்டாயிற்று அவளுக்கு. அத்துடன் வீட்டு விவகாரங்களை அதிகம் கவனிக்காமல் ஆபீஸுக்கு போவதும் ஊர் சுற்றுவதுமாய் இருக்கும் தன் கணவன் முத்துகிருஷ்ணனிடம் படத்தை காண்பிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். அண்டை அயலில் உள்ளவர்கள் எல்லோரும் மராத்தியர்கள். சுகன்யாவுக்கு ஹிந்தியோ மராத்தியோ தெரியாது. ஜாடை மாடையாய் அவர்களுடன் 1-2 வார்த்தைகள் பேசுவாள். கணவன் வரும் நாளிகை ஆகிவிட்டதா என்று மணியை பார்த்தாள். அவன் வருவதற்கு இன்னும் 1 மணி நேரம் இருந்தது. தென்னிந்திய பட்சண வகைகளுடன் தான் அந்த ஆகிவந்த படத்தை வைத்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப் போவதை அண்டை அயலாரிடம் சொல்ல முடியாமல் இருந்தது அவளுக்கு ஒருவித வேதனையை கொடுத்தது. அது ஸ்திரீகளின் சுபாவம் போலும். மாலை காற்று குறுகுறு என்று அடிக்க ஆரம்பித்தது. தாதரில் ஜன நெருக்கமற்ற ஒரு தெருவில் மாடியில் குடியிருந்தார்கள் அவர்கள். அழகிய பால்கனி. அதை சுற்றி படர்ந்திருக்கும் சம்பங்கி கொடியில் கொத்து கொத்தாய் மலர்கள். அவைகள் காற்றில் அசையும் போது கம் என்று மனம் வீசியது. பக்கத்து பால்கனியில் மராத்திய பெண் பிரபா நின்று கொண்டிருந்தாள். அவள் காலேஜில் படிக்கிறவளாய் இருந்தாலும் சுமாராகத்தான் ஆங்கிலம் பேச வரும் அவளுக்கு. வட இந்தியர்களே அவசியமான சமயங்களில் தவிர ஆங்கிலம் அதிகம் பேச மாட்டார்கள். பிரபா சுகன்யாவை பார்த்து, இன்று எங்கேயும் வெளியே போகவில்லையா என்று கேட்டாள். இல்லை, இன்னும் 1 வாரத்தில் கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகிறது. வீட்டில் ஓய்வு ஒளிச்சலே இல்லை. பூஜை செய்ய படம் வேண்டுமே. நான் பெட்டியை தேடினேன். ஒரு படம் அகப்பட்டது. மாமியார் பூஜை செய்த படம் போல் இருக்கிறது. என் கணவர் இருக்கிறாரே, ஊரில் இருந்து வந்த பெட்டியை கையால் கூட தொடவில்லை. நான் கேட்டதற்கு கூட ஏதாவது ஓட்டை சாமான்கள் இருக்கும் என்றார். பார்த்தாயா, புருஷர்களுக்கு இதெல்லாம் எங்கே தெரிகிறது என்றாள் சுகன்யா பிரபாவிடம். உடனே பிரபா சொன்னாள். ஆமாம் என்று புன்னகையுடன் தலை அசைத்தாள் பிரபா. தெருக்கோடியில் முத்துகிருஷ்ணன் வருவதை பார்த்தாள் சுகன்யா. அவ்வளவுதான். பிரபாவின் புன்னகையை கூட கவனியாமல் உள்ளே போய் அவனை வரவேற்க தயாராக நின்றாள். பொழுது போகவில்லை என்று என்னையும் இந்த ஊரையும் பழித்தாயே, சிநேகிதமெல்லாம் பலமாய் இருக்கிறதே என்று சிரித்துக் கொண்டே கேட்டான் முத்துகிருஷ்ணன். ஆமாம், நீங்களும் தான் ஊரில் இருந்து வந்த பெட்டியில் ஓட்டை சாமான்கள் இருக்கும் என்று பழித்தீர்கள். இன்றைக்குத்தானே தெரிந்தது. திவ்யமான கிருஷ்ணன் படம் பெட்டியை தேடிய போது கிடைத்தது என்று சொல்லிக்கொண்டே சுகன்யா அந்த படத்தை எடுத்து வந்து அவனிடம் காண்பித்தாள். முத்துகிருஷ்ணன் நிதானமாக படத்தை வாங்கி பார்த்தான். பிறகு ஒருவித சிரிப்புடன், இந்த படம் நன்றாக இருக்கிறதா என்றா நினைக்கிறாய் என்று கேட்டான். நன்றாக இருக்கிறதோ இல்லையோ, அம்மா வைத்து பூஜை செய்து ஆகி வந்த படம். அழகென்னவாம் அழகு. பகவான் எப்படி இருந்தால் என்ன என்றாள் சுகன்யா. முத்துகிருஷ்ணன் சுகன்யாவின் அருகில் சென்று உட்கார்ந்தான். பிரைவேட் வாத்தியார் மாதிரி படத்தை கையில் வைத்துக் கொண்டு அதன் லட்சணங்களை விவரிக்க ஆரம்பித்தான். இந்தா அசடு மாதிரி பழங்கதை பேசுகிறியே, புராதன சித்திரத்தில் இருக்கும் எந்த உயர்வான அம்சமாவது இதில் இருக்கிறதா? பக்தர்கள் குழந்தை கண்ணனை அழகு தெய்வம் என்று புகழ்ந்திருக்கிறார்களே. அவனுடைய வாயை குமுத செவ்வாய் என்கிறார்கள். இந்த சித்திரம் சப்பை மூக்கும் வாயுமாய் இருக்கிறதே. வேறு படம் ஒன்று நல்லதாய் வாங்கினால் போச்சு என்று முடித்தான்.
சுகன்யாவின் முகம் சுண்டி போயிற்று. முகத்தை உர்ரு என்று வைத்துக்கொண்டு பால்கனியில் போய் நின்று விட்டாள். அடுத்த வீட்டு பால்கனியில் ஏதோ புஸ்தகம் படித்துக் கொண்டிருந்தாள் பிரபா. சுகன்யாவை பார்த்ததும், வேலையெல்லாம் முடிஞ்சுதா? உங்க மாமியாரோட படத்தை காமிக்கிறீங்களா என்று கேட்டாள். அவள் கேட்டவுடன் சுகன்யாவுக்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது. சப்பை மூக்கும் வாயும் என்று தன் கணவன் பழித்தது உடனே அவளுக்கு நினைவுக்கு வரவே, நான் நாளைக்கு காமிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே திரும்பி நடந்தாள். அத்தியாயம் 2. அன்று ஞாயிற்றுக்கிழமை. பம்பாயில் இருக்கும் தென்னிந்தியர்களுக்கு அது ஒரு பண்டிகை தினம் போல. வீட்டில் பாயணத்தோடு நண்பர்களுடன் சாப்பிடுவார்கள். இதெல்லாம் யுத்தத்துக்கு முன்பு. சுகன்யா சமையல் அறையில் ஏதோ வேலையாய் இருந்தாள். அன்று படத்தை பற்றி நடந்த விவாதம் மறுபடியும் துளிர் விடவில்லை. ஏனென்றால் முத்துகிருஷ்ணன் படத்தை பற்றி மறுபடியும் பேசவே இல்லை. சுகன்யாவும் ஆகி வந்த படத்தை வைத்து பூஜை செய்யும் எண்ணத்துடனேயே இருந்தாள். பக்கத்து அறையில் லொட்டு லொட்டென்று சத்தம் கேட்டது. இந்தாருங்கள், வீட்டுக்காரன் வந்தால் என்ன சொல்ல மாட்டான்? வீடு பூராவும் ஆணி அடிப்பதே வேலையை போய்விட்டதே உங்களுக்கு என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் அவள். முத்துகிருஷ்ணன் கையில் படத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அதன் ஆணிகளை கலற்றி கொண்டிருந்தான். சுகன்யா திகைத்து போனாள். அவள் கண்களில் ஜலம் தழும்ப ஆரம்பித்தது. முகம் சிவக்க ஆத்திரத்துடன், என்ன இது, என்ன வேலை? என்ன பார்த்தா மனுஷா தோணலியா உங்களுக்கு என்று இறைந்தாள். என்ன நடந்துருச்சு இப்போ? ஏன் இப்படி கத்தற என்று கேட்டான் முத்துகிருஷ்ணன். நாளைக்கு பொழுது விடிஞ்சா கிருஷ்ணன் ஜெயிஞ்சாச்சே, பூஜைக்கு என்ன பண்றது? அவளுடைய குரல் கம்மி போயிற்று. பக்கத்தில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள். முத்துகிருஷ்ணன் வாய் பேசாமல் படத்தின் கண்ணாடியையும் சட்டத்தையும் மட்டும் எடுத்துக்கொண்டு காகிதத்தை பால்கனி வழியாய் கீழே விட்டெறிந்தான். சுகன்யா கோபத்தால் உள்ளும் புறமும் வெதும்ப அவனை ஏறிட்டு கூற பார்க்கவில்லை. மறுநாள் கிருஷ்ண ஜெயந்தி. காலையில் எழுந்தவுடன் பிரபாவை தேடிக்கொண்டு அவளது அறைக்கு சென்றாள் சுகன்யா. பிரபா காலேஜுக்கு அவசரமாய் கிளம்பி கொண்டிருந்தவள், வாருங்கள், இன்று பூராவும் வேலை சரியாய் இருக்கும் என்று கூறினீர்களே, ஏது காலையிலேயே இந்த பக்கம் வந்து விட்டீர்கள் என்று கேட்டாள். அவள் அடிக்கடி கிருஷ்ண ஜெயந்தியை பற்றியே நினைவூட்டிக் கொண்டிருந்ததுதான் அவளிடம் பெருமை அடித்துக் கொண்டதால் தான் என்பதை மறந்துவிட்டாள் சுகன்யா. அதற்கு பதிலாக அவள் மீது இவளுக்கு அபாரமாக கோபம் வந்தது. அதை அடக்கிக் கொண்டு, உங்களிடம் ஏதாவது கிருஷ்ணன் படமோ பொம்மையோ இருக்கிறதா என்று கேட்டாள். ஏன், உங்கள் பழைய படம் என்னவாயிற்று என்று கேட்டாள் பிரபா ஆச்சரியத்துடன். அதுவா, அது அவருக்கு நல்லா இல்லையா, தூரம் எரிஞ்சிட்டாரு. அவரவர்களின் இஷ்டம். உங்களிடம் ஏதாவது இருந்தால், இந்த பொம்மை தான் என்கிட்ட இருக்கு. டெல்லிக்கு போன போது அடையாளமாக வாங்கின, சலவை கல்லால் செஞ்சது. முகம் எவ்வளவு லட்சணமாய் இருக்கிறது பாருங்கள். வேண்டுமானால் பூஜை செய்ய எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அதை அவளிடம் கொடுத்தாள் பிரபா. பொம்மையை கொண்டு வந்து ஹாலில் வைத்துவிட்டு திரும்பிய பொழுது முத்துகிருஷ்ணன் அவசரமாய் எங்கேயோ கிளம்பி கொண்டிருந்தான். நாளும் கிளம்பியுமா? ராத்திரி 12 மணிக்கு வராதீங்க. தினமும் தான் ஆபீஸ் தொல்லை இருக்கவே இருக்கிறது. சீக்கிரம் வர்றீங்களா? படத்தைத்தான் தூர எறிந்தாச்சே, வேறு படமாவது சுருக்க வாங்கி விடுங்களேன் என்று கோபத்தை அடக்கி கொண்டு கேட்டாள். பூனாவுக்கு போகிறேன். சீக்கிரம் வர முடிந்தால் படத்தை வாங்கி கொண்டு வருகிறேன். அதுவும் உன் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது என்று அவள் கன்னத்தில் அவன் லேசாக தட்டினான். குளித்துவிட்டு மடியாய் இருக்கிறவளை தொட்டி என்ன விளையாட்டாம் என்று முகத்தை சுழித்துக் கொண்டாள் சுகன்யா. முத்துகிருஷ்ணன் சிரித்துக் கொண்டே அங்கிருந்து போனான். அத்தியாயம் 3. மாலை 6 மணிக்கு மேலாகிவிட்டது. பட்சணங்களை எல்லாம் ஹாலில் கொண்டு வந்து வைத்தாள் சுகன்யா. பிரபாவின் பொம்மைதான் அத்தனை பட்சணங்களையும் தின்பதற்கு அங்கே காத்து கொண்டிருந்தது. இந்த மாதிரி இசைக்கேடான புருஷர்களை வைத்துக் கொண்டு என்னதான் பண்ணுவது என்று நினைத்து கொண்டே பூஜையை ஆரம்பித்தாள். அப்போது கதவை திறக்கும் சத்தம் கேட்டது. முத்துகிருஷ்ணன் ஆயாசத்துடன் கோட்டை கலற்றிவிட்டு கையில் இருந்த பேக்கிங்கை பிரித்தான். சுகன்யா அதை கவனிக்காமல் அலட்சியத்துடன் பூஜையில் கவனம் செலுத்தி கொண்டிருந்தாள். பூராவும் பிரித்து முடிந்தவுடன் சுகன்யா என்று கூப்பிட்டான். சுகன்யா திரும்பி பார்த்தாள். இந்த படம் எப்படி இருக்கு பாரு என்று அவளிடம் அதை கொடுத்தான். சுகன்யா படத்தை பார்த்தாள். பார்த்ததும் அவள் முகத்திலே
ஒருவித வியப்பும் உதட்டை விட்டு வெளிவர முடியாமல் தவித்த ஒரு புன்சிரிப்பும் தென்பட்டன. அது முன்னொரு நாள் அவன் வீசி எறிந்த அந்த ஆகி வந்த படம்தான். சுகன்யா பின்பு அவனை விழித்து பார்த்து, இதத்தான் அன்னைக்கு தூரம் எரிஞ்சிட்டீங்களே என்று கேட்டாள். முத்துகிருஷ்ணன் சிரித்தான். ஆமாம், அன்று அதற்காக நீ ரொம்ப வருத்தப்பட்டாய். அதனால் ஆபீஸுக்கு போகும்போது தெருவில் கிடந்த படத்தை எடுத்துக்கொண்டு போய் என் ஆபீஸில் வைத்திருந்தேன் பத்திரமாக என்றான் அவன். குறைந்திருந்த சந்தோஷம் எல்லாம் மறுபடி வந்துவிட்டது சுகன்யாவுக்கு. பூஜையை விரைவாக முடித்துக்கொண்டு அந்த ஆகி வந்த படத்தை பிரபாவிடம் காண்பிப்பதற்காக பெருமையுடன் அதை எடுத்துக்கொண்டு அடுத்த வீட்டுக்கு சென்றாள். ஆகி வந்த படம் குடும்ப சிறுகதை முற்றும். இந்த கதை சக்தி இதழ்ல 1943 வெளியான சிறுகதை. எத்தனை வருஷம் பாருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு எழுதின கதை. ஏன்னா சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதினாவே குடும்ப பின்னணியில தான் அந்த கதைகள் இருக்கும். ரொம்ப யதார்த்தமா நேச்சுரலா எழுதியிருப்பாங்க. ஒரு அனாவசியமான பூசண மாதிரியான அல்லது அலங்காரமான வார்த்தை ஜாலங்கள்லாம் இருக்காது. ரெகுலரா நம்ம வீட்டுல பயன்படுத்துற மாதிரியான கலோக்கியல் லாங்குவேஜ் மாதிரியான வார்த்தைகள் தான் ரெகுலரா இருக்கும். அதுவே அவருடைய பெரிய பிளஸ். அவருடைய பாப்புலாரிட்டிக்கும் அது ஒரு காரணமா இருந்தது. நன்றி.